சேனல் ஸ்கிரிப்லிங் டைரி. இன்னைக்கு வீடியோல ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ஹேர் பேக்கை நம்ம வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவலி இந்த ஹேர் பேக்கை நான் ரொம்ப இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹேர் பேக். இந்த ஒரு ஹேர் பேக் உங்க ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும், ஸ்கால்ப் இன்ஃபெக்ஷன், டேண்ட்ரஃப் இதெல்லாம் இருக்குன்னா அதை வந்து கியூர் பண்ணும், உங்க ஹேர் ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்குன்னா அதை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். தென் ஹேர் ரூட்ஸ், ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேர் லாஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். ப்ரீமேச்சூர் கிரே ஹேர் இருக்குன்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இந்த ஒரு ஹேர் பேக்கில் இருக்குது. அதனால தான் இது என்னோட ஆல் டைம் ஃபேவரட் ஹேர் பேக். இது என்னோட ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுற ஹேர் பேக். என்ன நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் அப்படின்னு சொன்னதுமே இன்னரே கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஃபெனுக்ரிக் சீடு தான், அதாவது வெந்தயம், மேத்தின்லாம் சொல்லுவோம். இந்த ஃபெனுக்ரிக் மட்டுமே நம்ம ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்ணும், டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னா அதை சரி பண்ணும். தென் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, பாடி ஹீட்னால ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதை உடனே கண்ட்ரோல் பண்ணும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட். நான் லாஸ்ட் வீடியோலேயே ஒரு ஷாம்பு பவுடர் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம தனித்தனியாக ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ இந்த சூப்பரான ஃபெனுக்ரிக் ஜெல் ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுடரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக ஃபெனுக்ரிக், அதாவது வெந்தயம் எடுத்துக்கிறேன். இதை வேணுங்கிற அளவு எவ்வளோ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்துப்பேன், தென் அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணிப்பேன் வேணும்னா. இந்த வெந்தயம்ல எக்கச்சக்கமான ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி இதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ் நம்ம ஹேரை வந்து வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். தென் இதில் விட்டமின் ஏ, விட்டமின் B3, B5, B6, விட்டமின் சி, விட்டமின் ஈன்னு எல்லா வைட்டல் விட்டமின்ஸும் இதில் இருக்குது. இது நம்ம ஸ்கேல்ப் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணும், பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹேர் ஃபாலை வந்து ரெடியூஸ் பண்ணும். தென் இளநரை, அதாவது ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் இருக்கு இல்லையா, அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். தென் ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம முடி, அதை வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆக்கும். இதில் இருக்கிற அயன், கால்சியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இது எல்லாமே நம்ம ஹேர் ரூட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை வந்து ஸ்டாப் பண்ணும். தென் நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். தென் இதில் இருக்கிற லெசிதின் அண்ட் மியூசிலேஜ் வந்து நம்ம ஹேரை டீப்பாக கண்டிஷன் பண்ணி ட்ரையாக ஃப்ரிஸியாக இல்லாமல் ஒரு ஷைனிங் கொடுத்து ஒரு ஹெல்தி லுக்கிங்கில் வச்சுக்கும். தென் இதில் இருக்கிற ஃப்ளானோய்ட்ஸ் நம்ம ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷனை க்யூர் பண்ணும், தென் டேண்ட்ரஃபையும் சரி பண்ணிடும். இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இந்த ஒரு ஃபெனுக்ரிக் சீடில் இருக்குது. ஆக்சுவலி இந்த ஃபெனுக்ரிக் சீடை வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் வாட்டரில் ஊற வச்சு அந்த வாட்டரை வந்து நீங்கள் டெய்லி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலே ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஓகே, இதை இப்போ டைரெக்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பவுடரை எப்போதும் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹேர் பேக் போடணும் அப்படின்னா உடனே இதை எடுத்து ஜஸ்ட்டு வாட்டரை மட்டும் இல்லைன்னா கர்டு ஆட் பண்ணி 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இது எப்போதுமே எங்கள் வீட்டில் ரெடியாக இருக்கும். இந்த பவுடர் வந்து ஒரு மல்டிபர்பஸ் ஹேர் ட்ரீட்மெண்ட். இதை வச்சு நான் ஹேர் பேக் ரெடி பண்ணிப்பேன், ஹேர் ஆயில் ரெடி பண்ணிப்பேன். இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் இன்க்ரீடியன்ட். ஓகே, இப்போ ஹேர் பேக் ரெடி பண்ணலாம். நீங்கள் நாளைக்கு தான் ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நைட்டு வந்து இதை ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு டே நைட் ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இந்த ஃபெனுக்ரிக் பவுடரை நான் ஆட் பண்ணுறேன். இதில் அதிகமாகவே வாட்டரை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ கன்சிஸ்டன்சியே நல்ல வாட்டராக தான் இருக்கும், பட் நெக்ஸ்ட் டே பாருங்கள் இது நல்லா ஊறிடும். இப்போ இதை நைட் ஃபுல்லாக அப்படியே வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை பார்த்திங்கன்னா தெரியும், இது நல்லா மேலே வரைக்கும் ஊறி வந்திருக்கு. ஆக்சுவலி நம்ம ஃபெனுக்ரிக்கை பவுட்ரு பண்ணி எடுத்ததுனால இது நல்லா ஊறிடுச்சு.
இப்போ இதை ஒரு நல்ல காட்டன் கிளாத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃபில்டர் பண்ணுறப்போ மெஸ்ஸியாக தான் ஆகும். ஸோ நான் இதை ஆஃப் ஸ்க்ரீனில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான ஃபெனுக்ரிக் ஜெல் ஹேர் பேக் ரெடி. இது நல்ல வலுவலுப்பாக ஸ்மூத்தாக இருக்கும். இதை நீங்கள் ஹேரில் டைரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்ட ரீசனே வந்து நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக. நம்ம ஃபில்டர் பண்ணாமல் யூஸ் பண்ணுறப்போ இந்த ரெசிடியூஸ் எல்லாமே ஹேர் வாஷ்க்கு அப்புறமும் ஹேரில் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ இந்த ஃபெனுக்ரிக்கை ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி பவுடராக எடுத்துக்கிட்டனால நம்ம அகைன் கிரைண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணினாலே போதும். உங்கள் ஹேரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ட்ரை ஹேரில் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளைன் வாட்டரில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. White lace on the outside, satin pillows on